சில தினங்களுக்கு முன்னாடி இவர் பேசின ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பார்த்த மாதிரியே தலைவரை பற்றிய ஒரு தவறான செய்தியை இந்த ஆள் மீடியாவில் பரப்பிட்டு இருந்தான். நம்ம சேனலில் தலைவரை யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுவோம். அது என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுப்போம். ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது, அதாவது இவன் வீடியோவை பார்க்கும்போது நமக்கே சுத்தமாக தோணலை, அதுக்கு ரிப்ளை பண்ணணுன்னே தோணலை. ஏன்னா இவன் யாருன்னே தெரியல. இப்போல்லாம் சோசியல் மீடியாவை திறந்தாலே நிறைய பைத்தியங்கள் தான் சுற்றிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுங்களுக்கெலாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ரெண்டாவது, அவனுக்கு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்படி ஏதாவது தலைவரை அல்லது ஃபேமஸாக இருக்கவங்கள விமர்சனம் பண்ணி விட்டு போயிடுறானுங்க. அவனுங்களுக்கு ஏன் நம்ம தேவையில்லாமல் பப்ளிசிட்டி தேடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வீடியோவை கண்டுக்காமல் போயிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் அந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணி, தலைவர் இப்படிப்பட்டவரா, அப்படியா இப்படியா அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. தலைவரோட ரசிகர்களுமே நிறைய பேர் இந்த ஆளுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த வீடியோ பேசும்போது இந்த ஆள் யாருன்னெலாம் எனக்கு தெரில. அதுக்கப்புறமா இந்த நியூஸை பற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பீச்சாங்கை பட நடிகரும் இந்த ஆள். வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் இந்த மாதிரி எல்லாரையுமே, அதாவது தலைவரை மட்டும் இல்லை, நிறைய நடிகர்களை, நிறைய இயக்குனர்களெல்லாம் திட்டி பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது அந்த வீடியோவில். சரி, இவன் தலைவரை பற்றி என்ன பேசினா அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதாவது தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்ட்ரி ஆகிறாருனாலே எல்லாரும் எந்திரிச்சு குனிஞ்சி வணக்கம் தலைவா அப்படின்னு சொல்லணுமா. அப்படி சொல்லலைன்னா அவங்கள அடுத்த நாள் ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்று செஞ்சான் பாருங்க, அதை தான் என்னால் ஜீரணிக்கவே முடியலை. திரு ரஜினி இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை நீங்கள் பார்க்கும்போது தலைவா அப்படின்னு நீங்கள் குனியணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஷூட்டு கூப்பிட மாட்டாங்க. இது வேறையா நல்லா இருக்கு. இவனோட இந்த முகரக்கட்டையும் இவன் செய்கிற இந்த மேனரிசமே சொல்லுது இவன் யார் அப்படிங்கிறது பற்றி. நமக்கு நிறைய திறமை இருக்குன்னு அவனே மனசுக்குள்ளே நினச்சி அதை பதிய வச்சுட்டான் போல். அதனால தான் இப்போ வாய்ப்பு வரல அப்படிங்கிறதுனால பயங்கர விரக்தியில் பேசுகிறான். அதாவது தலைவர் வந்தால் குனிஞ்சு வணக்கம் சொல்லலைன்னா அடுத்த நாள் ஷூட்டிங்க்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ எந்த படத்தில் தலைவர் கூட ஒர்க் பண்ண? உனக்கு இதை யார் சொன்னா? அல்லது இந்த மாதிரி யாருக்கு நடந்திருக்கு? எதையுமே சொல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா யார் நம்புவாங்க? தலைவரை பற்றி இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆள் இப்படி சொல்லியிருக்காங்களா? இந்த நேரத்தில் நமக்கு நெல்சன் சொன்ன ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நெல்சனை டைரக்டர் சார் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்களாம், பேர் சொல்லி கூட கூப்பிட்றது இல்லையா. சரி, அதை கூட விட்டுருங்களேன். நெல்சன் அந்த வழியாக போனார்னா, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலைவர் உட்காந்துருக்காருன்னா நெல்சன் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாராம். நெல்சன் அவர்களுடைய வயசு என்ன, தலைவரோட வயசு என்ன? ஆனால் அவருக்கு அந்த டைரக்டருங்கிற மரியாதையை கொடுத்து சார்னு கூப்பிட்டு அவர் போனார்னா எழுந்து நிற்கிறாரு. அதனாலேயே நான் சுற்றி போவேன், அவர் உட்காந்துருக்கிற இடம் பக்கமாக போக மாட்டேன்னு நெல்சன் சொல்கிறாரு. அப்படி இருக்கிறவர் குனிஞ்சு வணக்கம் சொல்லலைன்னா அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு கூட மாட்டாராம். இதை பச்சை குழந்தை கூட நம்பாதேடா. முழுக்க இந்த ஆள் ஒரு விரக்தியில் பேசுகிறது நல்லாவே தெரியுது. அந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். முழுசாக பார்க்க முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் கூட கொஞ்ச நேரம் பார்த்தேன், அதிலே நல்லா தெரியுது இந்த ஆள் தனக்கு வாய்ப்பு வரல அப்படிங்கிற விரக்தியில் எல்லாரையுமே கண்டபடி பேசுகிறோம். சீக்கிரமாக ஒரு மருத்துவரை பார்த்தா குணப்படுத்திடலான்னு நினைக்கிறேன்.